சிறையிலே நாங்கள் இருக்கிற போது என்னுடைய மூத்த முன்னோடிகள், நான் அப்பொழுதெல்லாம் பேண்ட் சட்டை அணிகிற பழக்கமுடையவன், மூத்தவர்களை பார்க்க அவர்கள் குடும்பத்தினர் வருவார்கள், மாற்று துணி கொண்டு வருவார்கள், வாரத்திற்கு ஒரு நாள் தான். அப்படி வருகிற போது சில பேர் ரொம்பவும் எந்த நேரமும் உடுத்துகிற பாணியே ரொம்ப அந்த காலத்தில் பார்க்கலாம். மல் ஜிப்பா போட்டிருப்பார்கள், வேட்டி அது மாதிரி கட்டியிருப்பார்கள், நீண்ட துண்டு அணிந்திருப்பார்கள். அதில் ரொம்ப பிரபலமானவர் பேராவூரணி கிருஷ்ணமூர்த்தி என்பவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக சிவப்பாக அவருடைய தோற்றம், உடை எல்லாமே இருக்கும். அவருக்கு துணிகளை கொண்டு வந்து தருகிற போது அந்த துணிமணிகள் வெளுத்து தேய்க்காமல் வெறுமனை துவைத்து மடிக்கப்பட்டிருந்தது. அவர் கோபத்தோடு குடும்பத்தாரை பார்த்து கேட்டார், என்ன நான் சிறைச்சாலைக்கு வந்தால் எப்பொழுதும் போல் உடை உடுத்த கூடாதா? உங்களை பார்க்க வருகிற போது நான் ஏதோ ஒரு கேவலமான கைதியை போல வர வேண்டுமா? எங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு வருகிற போது நல்ல உடை உடுத்த அனுமதி உண்டு, ஏன் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? எப்பொழுதும் நம்முடைய துணிமணிகளை சலவை செய்கிற தொழிலாளி எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறார், உங்கள் வேட்டி சட்டையை மட்டும் எடுக்க மறுக்கிறார். ஏன் என்றால் இதை வெளுத்து அவர் வீட்டிலே காய வைத்திருந்தால் அவரை திமுக காரன் என்று சொல்லி போலீசார் மிரட்டுகிற காரணத்தால் அவர்கள் உங்களுடைய வேட்டி துண்டை மட்டும் வாங்க மறுக்கிறார்கள். எனவே நாங்களே துவைத்து மடித்து எடுத்து வந்தோம் என்று சொன்ன காலம் ஒன்று இருந்தது. கருப்பு சிவப்பு வேட்டியை துவைப்பதற்கு கூட பயந்த காலம். அதை கட்டினால் எந்த நடவடிக்கையும் பாயும் என்றிருந்த காலம். ஆனால் தலைவரும் துவளவில்லை, தொண்டர்களும் சோர்ந்து போகவில்லை. மீண்டு எழுந்து நின்ற ஒரே பேர் இயக்கம் இந்தியாவில் திமுக மட்டும்தான். ஆனால் அடுத்து நடைபெற்ற தேர்தலில் 48 இடங்கள் மட்டும்தான் பெற்றோம். சோர்ந்து போகவில்லை. அதற்கு பின்னால் எத்தனையோ தேர்தல்கள். ஆனால் கலைஞர் என்ற அந்த மகத்தான தலைவன் சோர்ந்து போகாமல் எல்லோரையும் கொண்டு சென்ற பாங்கு